ரிஃப்ளெக்ட் வேஸ்க்கு ஒரு பெரிய வணக்கங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபீனிக்ஸோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யா, விஜய் சேதுபதி அவர்களின் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாயிருக்கு. அந்த டீசரை பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். போயிடலாமா? போலாமே. ஓகே. யோ, சிட்டியில் இருக்கிற ஜூனியர் ஜெயில் உன் கண்ட்ரோலில் தானே இருக்கு. நாளைக்கு நைட்டு என் ஆளுங்க உள்ள வருவானுங்க. உள்ள பூந்து அந்த நாயை போட்டு தள்ளிட்டு பணத்தை எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. யாருன்னா அவன்? கொன்னவையவன் கொலை சொன்னவையவன் விசாரிக்காம என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நோ, உங்களுக்கு இது வெறும் கேம், எங்களுக்கு இது லைஃப். நோ, நல்லா இருக்குண்ணா. இல்லை, நல்லா இருக்கு. ட்ரெய்லர் வந்து டெய்லர் ஒரு ஓகே. டீசர் வந்து ஒரு டீசரா பாக்குறதுக்கு வந்து செம்மையா இருக்கு. எடிட்டிங் ஒர்க் பத்தி சொல்லி ஆகணும், அது சூப்பரா இருந்துச்சு. மனசாட்சியோட பேசணும். ஆமாம், கரெக்ட். இல்லை, என்னன்னா ஒரு பெரிய தலையோட பையனை வந்து லான்ச் பண்ணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா டிஓபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே பிராண்டு. சாம்சிஎஸாக இருக்கட்டும், அவர்லாம் கைதியில் போட்ட அந்த டன் டன் அந்த நிறைய மியூசிக்லாம் கேட்டுருவோம். இதில் அதுக்கேற்ற மாதிரியும் அதான் 3 பேர் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பாபா பாஸ்கர் இல்லை பண்ண எல்லாமே சூஸியாக நிறைய பேரை போட்டு என்னை பொறுத்த வரைக்கும் 3 பேர் மட்டும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. யார் யார்? வேல்ராஜ், எடிட்டர், அப்புறமா டைரக்டர். ஓ, ஏன் அப்படின்னு அவர் மேலே ஒரு வன்மம்? சூர்யா மேலே? சூர்யா மேலே வன்மம்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து. ஆமாம், இதில் மேபி லீக் பண்ணாமல் இருந்திருக்கலாம் போல இருக்கு. இல்ல ப்ரோ, இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு டீசருக்கு ஒரு கட்ல வந்து ஒரு பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி தெரியல. நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணிருக்காங்கிறது கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. ஒரு ஓரளவு ஒரு படமா பார்க்கும்போது எப்படி இருக்கும், அதுல ஆக்டிங் வந்து த்ரூ அவுட் வந்து போரா இருக்கும். தெரிஞ்சு போர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து காலங்காலமா எடுக்கிற ஒரே கதை, ஒரே ஒன்லைன்லேயே நம்ம சொல்லிடலாம். அந்த மாரி தான் இருக்கு படம். பாக்ஸராக இருப்பான், இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும், அதில் எவனோ ஒருத்தன் எவனையோ போட்டு தள்ளிடுறான். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும், இவன் உள்ளே போயிடுறான். திருப்பி அவங்க அம்மா இவனை வெளில எடுக்கதா ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாக்ஸிங்ல ஜெயிச்சானா இல்லையா, அதுதான் கதை. இது வந்து படம் நிறைய படம் இருக்கு இந்த மாதிரி. ஆனா காஸ்டிங் பண்ணும்போது வருது, பூலோகம் வைப்ஸ் வருது. அது மட்டும் பூலோகம் வைப்ஸ். அதுக்கப்புறம் பவானியோட ப்ரீக்வலா இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஜூனைல் அப்படிங்கிறாங்க. சோ அதனால ஸ்டார்டிங்ல அப்படி வாய்ப்பு கண்டிப்பா இருக்காது. அப்படி கண்டிப்பா இருக்காது. ஓரளவுக்கு அந்த சாயல் வருதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்னன்னா காஸ்டிங்ல வந்து வரலட்சுமி சரத்குமாரா இருக்கட்டும், தெலுங்குல இருந்து ஒருத்தர் நெருக்கி போட்டு அந்த மொட்டை அவர் வந்து சம்பத்தா இருக்கட்டும். அவர் பேர் சம்பத்தா? இல்ல மொட்டையா இருக்கிறது பேர் அப்படி அதான் பார்த்தேன். அவரு மூக்குத்தி அம்மன்ல நடிச்சிருப்பாரு. ஆமா 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 ஆமா, அவர் கட்டுதானே அதுதானே. ஆமா, அவரும் அப்புறம் நிறைய தமிழ் படங்களும் வந்திருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்பா பாதி அவர் படத்துலயும் வந்திருக்காரு. அவருக்கு நல்லா அந்த பியூர் வில்லனிசம் ஃபேஸ் இருக்கு. பார்க்க அப்படியே வந்து முழுக்க இருந்தாலும் தலைவர் சம்பவம். ஆனா அவரே இந்த படத்துக்கு வந்தாருன்னு தெரியல. கூப்பிட்டுருக்காங்க, எவ்வளவு நல்ல படம்லாம் இருக்கு. அதான் நிறைய அந்த வீடியோ கீழே ப்ரொமோஷன்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது என்ன இதெல்லாம் போட்டிருந்தாங்க, என்னது கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அப்பா வேற நான் வேறன்னு சொல்லி ஃபாதர்ஸ் டேல ஃபீனிக்ஸோட டீசர் ரிலீஸ் பண்ணி அந்த டீசர் லான்ச்சுக்கு அப்பாவே ஆடியன்ஸ் கூப்பிடுறியடா, இதுல என்னடா நீ அப்பா வேற நான் வேற என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா நிறைய பேர் சல்மான் கான் ரிலீஸ் பண்ணிருக்காங்கல்ல. ஆமாங்க, இது டீசர் லான்ச் வந்து சிவகார்த்திகேயன்றாங்க. யூஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு படம் ஓடாது, சரி ப்ரொமோஷன் எப்படி தேடணும்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு என்ன ஏதாவது நல்ல விஷயம் சொல்லணும்னு பார்த்தா எல்லாமே போட்டு பேட்டி அடிச்சு. நம்மளால முடிஞ்ச நாளே நல்ல வார்த்தை பேசணும் ப்ரோ. நல்ல வார்த்தை நான் பேசுறேன். சூப்பரா இருந்துச்சு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. படம் வந்து போர் அடிக்காம இருந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே, உங்களுடைய கருத்துக்கள்? எனக்கு என்னன்னா படம் வந்து ரொம்ப நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு 20 வயசு பையனுக்கு இவ்வளவு ஆக்ஷன் தேவையா அந்த மாதிரி இருக்கு.
ஸோ எனக்கு வந்து ஒரு 20 வயசு பையன் இத்தனை பேர் அடிச்சு போட்டா நம்மளால வந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால ஸோ வேற எதனா ஒரு நல்ல ஐ மீன் வேற ஏதாவது நல்ல கதை இருந்தா தயவு செய்து எடுத்து பண்ணுங்க, பார்க்கலாம். நான் சொல்லல, அது எல்லாமே இவரோட வார்த்தைகள். எனக்கு என்னன்னா ஒரு சின்ன பையன், ஸோ அதனால இவ்வளோ வன்முறை இல்லாம இருக்கலாம். ஏன்னா ரீசெண்டா வர எல்லா படங்களுமே வந்து ரொம்ப வன்முறை அதிகமா இருக்கு. நிறைய இருக்காம. ஸோ அதனால கொஞ்சம் அதெல்லாம் தவிர்த்துட்டு சரி பெரிய ஆளுங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது பண்றாங்க ஓகே, பட் ஏர்லி ஸ்டேஜ்ல உள்ள வரும்போதே நம்ம வந்து இவ்வளோ ரகடா தான் வரணுமா? ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகே. அண்ட் பொதுவா வந்து ஒரு படத்துல வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பில்ட் ஆகுறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும். அந்த ஆக்ஷன் தான் இவனா அடிக்கிறானா அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துடும். இந்த படம் வந்து அனில் அரசு அவர் தான் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர், அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் வேற. அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போது அவரோட லைன் இது ஸ்டண்ட் தான். ஸோ அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி அதுக்கேற்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு. அண்ட் இந்த பையனும் கரெக்டா லைன்ல வந்து இவனா ஒரு 20 பேர் அடிக்கிறானா ஏத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அவன் ஒரு பாக்ஸர் அப்படின்னு ஒரு கூடுதலான ஒரு விஷயத்தை காமிச்சு ஏதோ பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அம்மா சென்டிமெண்ட் இருக்கு, சண்டைக்கு சண்டை இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, டான்ஸ் இருக்கு, பாபா எல்லாம் பாஸ்கர் இருக்கு. மாஸ்டர் தான் வந்து கோரியோகிராஃபர். ஆமா, மேபி அந்த டான்ஸ் மட்டும் தான் இருக்கு. இல்ல ப்ரோ, இப்ப சொல்லக்கூடாது. ஆரம்ப முதல் படத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். கரெக்ட் தானே? சோ அதே மாதிரி அடுத்து நம்மளும் வந்து லிரிக்ஸ்லாம் வந்து மதன் கார்கி அவர்கள் எழுதியிருக்காரு, விவேகா அவர்கள் எழுதியிருக்காங்க. சோ இவர் தான் புதுசு, இவர் மட்டும் தான் புதுசு, மிச்சம் எல்லாருமே வந்துட்டு பலந்துட்டுன்னு கொட்டப்பட்டவங்க. அதுதான் வந்து இதுல இருக்க நம்ம டாக்டிக் வந்து உத்து பார்க்க வேண்டிய ஒரு டாக்டிக் வந்து அதுதான். ஏன்னா ஒருத்தரை புதுசா வச்சு எல்லாருமே புதுசா இருந்தா கொஞ்சம் அமைச்சரா தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சூப்பரா போட்டோம் அப்படின்னா நடுவுல வந்து இவர் அப்படியே அலைக தூக்கிட்டு போயிடலாம், அலைக தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அந்த டாக்டிக் அந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பரா இருக்கு. மத்தபடி எனக்குமே பார்க்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா உண்மையா நம்ம வந்து உண்மையா பேசும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வர ஒரு மாதிரி இல்ல. ட்ரெய்லர்ல படம் ஒரு டெபியூ ஆக்டர் மாதிரி தெரியல, ஒரு டெபியூ ஆக்டர் மாதிரி தெரியல. அது த்ரூ அவுட் படம் பார்த்தா எப்படி இருக்குங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப். பட் இந்த ஸ்டெப்ல வந்து சூப்பரா இருந்துச்சு. அவர் வந்து கோவப்படுறதுலாம் கூட வந்து ஃபேக்கா கோவப்படுற மாதிரிலாம் தெரியல, ரியலா இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரியலா வந்து வேலை வாங்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. அண்ட் ஆரம்ப கட்டத்தில் முதல் படமே இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு லார்ஜ் ஸ்கேலில் வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நிறைய ஸ்க்ரீன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். சின்ன பசங்க இந்த படம் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகாமல் நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. ஸோ வேறு ஏதாவது இருக்கு அப்புறம் உங்கள்கிட்ட? இல்ல ப்ரோ, வேற எதுவும் இல்லை, பார்த்துட்டு சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. சரி ஓகே, படம் பார்த்துட்டு நம்ம பண்ணலாம். சொல்லுங்க. ஒரு நெப்போட்டிசம் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டெபியூ ஆக்டர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல வந்து பண்ணிருக்க முடியாது. அது எப்படின்னா இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு கேட்டரிங் வச்சிருக்கவங்க அவங்க அப்பா அவங்க வீட்டில் சைட்லேருந்து அடுத்தடுத்து அந்த லெவலுக்கு ஈஸியாக போயிடலாம். ஏன்னா அதுக்கான நுணுக்கங்கள் தெரியும். அது மாதிரி இங்கே இந்த மாதிரி நுணுக்கங்கள் அவங்க ஈஸியாக அவங்க அப்பா வழி எடுக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு மூலியமா அந்த ஒரு வழி வரும்ல. இப்போ பரவாயில்ல, இந்த படத்தை விஜய் சேதுபதி கேமியோ பண்ணால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல் ஆகும் அப்படின்னு சொல்லி டேரக்டரோ ப்ரொடியூசரோ ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் விஜய் சேதுபதி பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஈஸியாக கிடச்சிடும் அவங்களுக்கு அந்த லைனில் இருக்கனால. ஸோ இந்த வாய்ப்புகள் வந்து தொடர்ந்து யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்கும் நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். அண்ட் ரிஃப்ளெக்ட் சார்பா என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? படம் பார்த்துட்டு வந்து பேசுகிறேன். ஓகே, நான் தான் கொஸ்டின் கேட்டேன், நானும் பதில் சொல்லிடுறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி டிக்கெட் வந்து கிடைக்கிறது வேணா கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். பட் அதை தாண்டி நம்ம இங்க சர்வைவ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஸ்கில் இல்லாம முடியுமா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட் தான். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா இடத்த வந்து ஃபில் பண்றதுக்கு இவர் வராரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா ஃபில் பண்ண முடியாது. ஆனா பாத்தீங்களா, மகாராஜா 50வது படம் 50 போட்டாரு, அவரு ஹாஃப் செஞ்சுரி போட்டு அப்புறம் அவரோட கவுண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. இங்க வந்து பையன் வந்து முதல் படத்தை கொடுத்து என்ட்ரி ஆறாரு. இது எல்லாமே பிளான்ட் தான் ப்ரோ, பிளான்ட் ஸ்கெட்ச் தான். இந்த இது என்ன சொல்லுவாங்களே, அப்பாக்கு அப்புறம் பையன் இந்த வாரிசு அப்படி வரணும் அப்படி அந்த ஸ்கெட்ச் தான் ப்ரோ. எல்லாம் பரவாயில்ல, அந்த ஸ்கெட்ச் போட்டு ஒரு அப்பாவா அவருடைய இது பண்ணிட்டாரு. அவரோட ஒரு அப்பாவா அவருடைய இது பண்ணும்ல. சரி, நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவாரு, அவரும் நிறைய படம் ஃபிளாப். சரி அட்லீஸ்ட் பையனாவது ஹிட் கொடுக்கட்டுமே அப்படின்னு அப்படி தள்ளுறாரு. மகாராஜா நல்லா இருக்கு ப்ரோ, மகாராஜா நல்லா இருக்கு. நானும் பார்த்தேன், மகாராஜா நல்லா இருக்கு. நான் மகாராஜாவை குறை சொல்ல, இந்த படத்தை மட்டும் தான் அவர் பண்ண முன்னாடி இருக்க அந்த ராஜா தான் சொல்றேன், அந்த ராஜாக்கள் தான் சொல்றேன். ஓகே, சூப்பர். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இது ஃபீனிக்ஸ் அப்படின்னு போட்டு கீழே வீழான் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. எனக்கு அந்த டேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளவுதான், அந்த டேக் மட்டும் உனக்கு கொடுத்துருங்க, வேற எதுவும் வேணாம். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் சிறப்பாக இந்த டீசரை பார்த்து ரியாக்ட் பண்ணோம். அண்ட் இதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே கீழே கமெண்ட்டில் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு ரிஃப்ளெக்ட் ஜாப்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸை வந்து நாங்கள் அது மாதிரி டாக் டீமாக கொடுக்கலான்னு ஆசைப்பட்றோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.